Hi guys, this is Nivita. In the video 12th standard physics page number 63 unit 1 electrostatics lesson la irukra distribution of charges in a conductor அப்படிங்கற டாபிக் தான் பார்க்க போறோம். பேசிக்கா நமக்கு கண்டக்டர்ஸ்னா என்னன்னு தெரியும்னா அதுல எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும், சார்ஜஸ் எல்லாமே பாஸ் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் அந்த சார்ஜஸ் வந்து எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, எப்படி வந்து லைக் பகிர்ந்து இருக்கு, ஓகேவா, லைக் எல்லா இடத்துலயும் எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நான் ஆக்சுவலி டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டாகவே காட்டியிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சார்ஜஸ் அதிகமாக இருக்குது, எங்கே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ முடிச்சதுக்கு பிறகு போய் பாருங்கள், ஓகேவா. ஸோ அப்போ தான் அது இன்னும் நல்லா உங்களுக்கு புரியும். கன்சிடர் த டூ கண்டக்டிங் ஸ்பேஸ் ஏ அண்ட் பியை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே வந்து இது ரெண்டு வழியாகவுமே வந்து சார்ஜஸ் ஃப்ளோ ஆகும். ஸோ அதனால தான் ரெண்டுத்தையுமே வந்து கண்டக்டிங் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றுத்தோட ரேடியஸ் வந்து R1, இன்னொருத்தோட ரேடியஸ் வந்து R2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரெண்டுத்தையும் வந்து ஒரு தின் கண்டக்டிங் ஒயர் மூலியமாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வழியாகவும் சார்ஜஸ் வந்து பாஸ் ஆகும், சரியா. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, the distance between the spheres is much greater than the radius of the either spheres. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எதை விட அப்படின்னா இதோட ரேடியஸை விட ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை வந்து 3 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரேடியஸை இது வந்து 3 மீட்டராக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ சார்ஜ் கியூ, நீங்கள் ஏதோ ஒரு சார்ஜ் கியூ வந்து ஏதோ ஒன் ஆஃப் த ஸ்பியருக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சார்ஜ் வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகுது அந்த ரெண்டு ஸ்பியருக்குமே, such that electrostatic potential is same in the both the spheres. என்ன சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் இதுக்கு மட்டும் சார்ஜ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வழியாக சார்ஜஸ் போய் இதுலேயும் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ரெண்டுத்துலேயுமே பண்ணிவிட்டு ரெண்டுத்துலேயுமே சேமான எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் இப்போ வந்து ஒரு சார்ஜ் வந்து இன்ஃபினிட்டிலேருந்து கொண்டு வரும்போது ஒரு ஃபோர்ஸ் இது பண்ணும் இல்லையா. ஸோ ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸட் ஆகும் இல்லையா, அதை தாண்டி நம்ம ஒரு ஒர்க் டன்லாம் பண்ணுவோம்ல. ஸோ அதுதான் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அப்படிலாம் சொல்லுவோம், கரெக்டாக. ஸோ ஒரு சார்ஜ் கியூ அப்படிங்கிற ஒரு சார்ஜை இன்ஃபினிட்டிலேருந்து கொண்டு வரும் அப்படின்னா இது ரெண்டுமே வந்து சேமான ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலை தான் வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, they are now uniformly charged and attain electrostatic equilibrium. அது இப்போ வந்து யூனிஃபார்மாக சார்ஜ் ஆகிடுச்சு. அதாவது என்ன சொல்கிறது, எனக்கு இங்கே மட்டும் நிறைய சார்ஜஸ் வந்து இங்கே வந்து கம்மியானது, இங்கே வந்து சார்ஜ் இல்லாமல் அப்படிலாம் இல்லை. ரெண்டுமே வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அந்த சார்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு இடத்துலையுமே. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம்னா என்ன அர்த்தம், லைக் போதும் அப்படிங்கிற அளவுக்கு, ஓகேவா. ஸோ ரொம்ப ரொம்ப எல்லா இடத்துலையுமே ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. ரெண்டு இடத்துலையுமே இந்த மாதிரி இதுவாகிடுச்சு. தே ஆர் நவ் யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு, ஒரே மாதிரி சார்ஜாக இருக்குது. அண்ட் அட்டைன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியம். இப்போ Q1 அப்படிங்கிற சார்ஜ் வந்து சர்ஃபேஸ் அந்த ஸ்பியர் ஏ மேலே Q1 அப்படிங்கிற ஒரு சார்ஜ் இருந்தது அப்படின்னா Q2 அப்படிங்கிற சார்ஜ் வந்து அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர் பி மேலே இருக்கும், கரெக்டாக. ஸோ Q1 அப்படிங்கிற சார்ஜ் வந்து எனக்கு ஏல இருந்ததுன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். Q1 அப்படிங்கிற சார்ஜ் ஏல இருந்ததுன்னா Q2 அப்படிங்கிற சார்ஜ் வந்து பியில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, இப்போ அந்த டோட்டல் சார்ஜ் என்னவா இருக்கும்னா Q is equal to Q1 plus Q2 இருக்கும். அந்த சார்ஜஸ் வந்து வெறும் அந்த சர்ஃபேஸில் மட்டும் தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுமே தவிர அந்த கண்டக்டருக்கு உள்ளே போகாது. நம்ம ஏற்கனவே வந்து காஸ்லலாம் படிச்சிருக்கோம், அந்த கண்டக்டருக்கு உள்ளே போகாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, பேசிக்காக அந்த சார்ஜஸ் வந்து அங்கே மட்டும் வெளியில் மட்டும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அந்த டோட்டல் சார்ஜோட வேல்யூ Qன்னு சொல்லிட்டாங்க. த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஏ இஸ் கிவன் பை. ஸோ இந்த ஏங்கிற சர்ஃபேஸில் எனக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக பொட்டன்ஷியலோட ஃபார்ம் என்னது, V is equal to 1/4πε0 Q/R அப்படிங்கிறது நான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல். ஸோ இதில் அட் ஏல 1/4πε0, அதில் ஏல வந்து எனக்கு சார்ஜ் எவ்வளோ இருக்கும், Q1 இருக்கும், அதோட ரேடியஸ் என்னது R1. ஓகே, அதே மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அட் த ஸ்பியர் பியில் VB is equal to 1/4πε0 Q/R2 Q2/R2ன்னு இருக்கும். ஏன்னா பியை பொறுத்தவரை உங்களுக்கு இருக்கக்கூடிய சார்ஜ் என்னது Q2, இருக்கக்கூடிய ரேடியஸ் வந்து R2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது, சர்ஃபேஸ் ஆஃப் த கண்டக்டர் இஸ் அன் ஈக்விபொட்டன்ஷியலான ஒரு சர்ஃபேஸ். இப்போ வந்து பேசிக்காக ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்னால் என்னன்னு சொன்னோம். இப்போ வந்து நம்ம பேசிக்காகவே ஈக்விபொட்டன்ஷியல்லே பார்த்தோம். என்ன அப்படின்னா, ஒரு ஸ்பியரில் எனக்கு இங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு 0 ஒர்க் டன் தான் ஆகும். ஓகே, அப்படிப்பட்ட ஒரு சர்ஃபேஸ் தானே நம்ம ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேசிக்காக வந்து ஒரு ஸ்பியர் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். சின்ஸ் த ஸ்பியர்ஸ் ஆர் கனெக்டட் பை த கண்டக்டிங் வயர்ஸ் மூலியமாக கனெக்ட் ஆகிருக்கிறதுனால த சர்ஃபேஸ் ஆஃப் த போத் த ஸ்பியர்ஸ் டுகெதர் ஃபார்ம் அன் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். அதனால ரெண்டுமே வந்து ஒரு ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக்காக வந்து நம்ம அதிலே பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ளே கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் எல்லாமே ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்னால் அந்த சர்ஃபேஸில் பொட்டென்ஷியல் வந்து சேமாக இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா, அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே பாருங்கள்,
நான் அதில் ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்னால ஓகேவா, ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்னால அதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சேமான பொட்டன்ஷியல் இருக்கும். ஓகே, VA is equal to VBயாக இருக்கும். அப்போ நீங்கள் VA is equal to VBன்னு பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், 1/4πε0 Q1/R1 is equal to 1/4πε0 Q2/R2 அப்படிங்கிறது வரும். ஸோ இதில் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4πε0 1/4πε0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா Q1/R1 is equal to Q2/R2ன்னு இருக்கும். சரியா? ஸோ சின்ஸ் இட் இஸ் அன் ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்குது. சரி, ஓகே. அதுக்கப்புறம் நம்ம அந்த சார்ஜ் டென்சிட்டிக்கு வரலாம். ஓகே, இப்போ ஏங்கிற ஸ்பியரில் எனக்கு சார்ஜ் டென்சிட்டி என்னவாக இருக்கும்னா σ1 இருக்கும். பிங்கிற ஸ்பியரில் எனக்கு சார்ஜ் டென்சிட்டியோட வேல்யூ வந்து σ2ன்னு இருக்கும். பேசிக்கலி இட் இஸ் அ ஸ்பியர். ஓகேவா, அது வந்து ஒரு ஸ்பியராக இருக்கிறதுனால அந்த சார்ஜோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q1 is equal to 4πR1 square into σ1 இருக்கும். விச் மீன்ஸ் அந்த Q1 ஓட வேல்யூ என்னவாக இருக்கும்னா அப்போது அந்த ஸ்பியரோட அந்த ஒரு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஓகேவா, அந்த ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா இன்ட்டு அது எவ்வளோ டென்சிட்டியில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தானே. இப்போ பேசிக்காக ஒரு ஸ்பியர் இருக்குது அப்படின்னா அதில் வந்து நிறைய சார்ஜஸ் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அதுக்கு மேலே எல்லாமே நிறைய சார்ஜஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த Q1 அப்படிங்கிற அந்த ஒரு சார்ஜோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா அந்த ஏரியா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் 4πR1 ஸ்கொயர் இன்ட்டு σ1 இருக்கும். ஓகே, ஏன்னா σ1 அப்படிங்கிறது அதில் இருக்கிறதோட சார்ஜ் டென்சிட்டி. அதே மாதிரி நம்ம Q2ஓட வேல்யூன்னு எடுத்துக்கும் போது 4πR2 ஸ்கொயர் இன்ட்டு σ2 அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நான் இது ரெண்டத்தையுமே வந்து இந்த ஈக்குவேஷனில் வந்து நான் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q1க்கு பதிலாக 4πR1 ஸ்கொயர் இன்ட்டு σ1 டிவைடட் பை R1 is equal to 4πR2 ஸ்கொயர் இன்ட்டு σ2 டிவைடட் பை R2 அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ இப்போ நான் கேன்சல் பண்ணவா, R1 கேன்சல் ஆகிடும், R2 கேன்சல் ஆகிடும். இந்த இடத்துல 4π கேன்சல் ஆகிடும். அப்போ R1 இன்ட்டு σ1 is equal to R2 இன்ட்டு σ2 அப்படிங்கிறது வருமா? ஓகே, ஸோ நம்ம டேரெக்டாக அந்த சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியை பேஸ் பண்ண மாதிரி எடுத்துகிட்டு அதை கொண்டு போய் அதில் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது σ1 இன்ட்டு R1 is equal to σ2 இன்ட்டு R2 அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இப்போ இதுலேருந்து எனக்கு என்ன கன்க்ளூட் பண்ண முடியுது, இது ரெண்டத்தோட வேல்யூ கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்ல முடியுதா? ஏன்னா σ1 இன்ட்டு R1 ஈக்குவல் டு σ2 இன்ட்டு R2, அதனால அதோட வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட். σ இன்ட்டு R is equal to கான்ஸ்டன்ட்னு வரும். ஸோ அதாவது σ இன்ட்டு R is equal to கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு σ is equal to கான்ஸ்டன்ட் டிவைடட் பை R அப்படின்றது வருதா? The surface charge density sigma is inversely proportional to the radius of the sphere. Surface charge density is inversely proportional to the radius of the sphere. For smaller radius, the surface charge density will be larger. அப்போ வந்து உங்களுக்கு அந்த லைக் ஸ்மாலர் ஸ்பியராக இருந்தது, அந்த ரேடியஸ் கம்மியாக இருந்ததுன்னா அந்த சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் எனக்கு இதில் வந்து அதிகமான ஒரு சர்ஃபேஸ் சார்ஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ திஸ் இஸ் வாட் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரேடியஸை பொறுத்து தான் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு அடுத்தது நம்ம ஒரு டாபிக் இருக்கும், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதனோட ரேடியஸ், இந்த குட்டி ஸ்பியரோட ரேடியஸ் வந்து இவ்வளோ தான் இருக்கும். ஓகேவா? இந்த பெரிய ஸ்பியரோட ரேடியஸ் வந்து இவ்வளோ தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த டென்சிட்டி ஆஃப் த சார்ஜ் வந்து எதில் நிறைய இருக்குது, அந்த ரேடியஸ் கம்மியாக இருக்கிற இடத்துல தானே அந்த சார்ஜ் டென்சிட்டி அதிகமாக இருக்குது. ரேடியஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல அந்த டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்குது இல்லையா? ஸோ அதுதான் பேசிக்காக சொல்ல வராங்க. ஓகேவா? இங்கே அந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்க்க போகிற அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குமே வந்து அதுதான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ கூர்மையாக ஒரு பகுதி இருக்கும், டியர்ன்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியை இப்படி இருக்கும். ஸோ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதிலேருந்து சார்ஜஸ் எடுத்து பார்த்துருப்பாங்க, அதே மாதிரி இங்கேருந்து இருக்கக்கூடிய சார்ஜஸ் எடுத்து பார்த்துருப்பாங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இதில் தான் நிறைய சார்ஜ் இருக்குது, இதை விட இதில் தான் நிறைய சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஒரு ப்ராப்ளம். எக்ஸாம்பிள் 1.23 2 கண்டக்டிங் ஸ்பியர்ஸ் இருக்குது, அதோட ரேடியஸ் வந்து 8 cm 2 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுத்தையும் வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. டிஸ்டன்ஸ் மச் லார்ஜர் தேன் 8 cm தாண்டி டிஸ்டன்ஸில் வச்சுருக்காங்க. அது ரெண்டுத்தையும் தின் கண்டக்டிங் வயர்ஸால் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு காட்டியிருக்காங்கல்ல. நெக்ஸ்ட்டு டோட்டல் சார்ஜ் ஆஃப் Q இப்போ வந்து 100 நானோ கூலம் வந்து ஏதோ ஒரு ஸ்பியரில் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஒரு செகண்டில் ரொம்ப கம்மி நேரத்தில் அந்த ரெண்டு ஸ்பியர்லையுமே வந்து சார்ஜஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுது. அதுக்கப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியமாக அட்டைன் பண்ணிடுது. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கு என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா கால்குலேட் த சார்ஜ் அண்ட் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி வந்து ஈச் ஸ்பியர், ஒவ்வொரு
ஸ்பியர்லேயும் எனக்கு என்ன சார்ஜ் இருக்கும், சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் பொட்டன்ஷியல் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஈச் ஸ்பியர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அந்த ஸ்பியர் ஏ இந்த டெரிவேஷனில் பார்த்தப்ப எனக்கு என்ன வந்தது, VA = 1/4πε0 Q1/R1 வந்தது. நெக்ஸ்ட்டு ஸ்பியர் பியில் 1/4πε0 Q2/R2 அப்படின்னு வந்துருது. இப்போ ரெண்டுமே வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியமாக அட்டைன் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் we can write this like VA = VB அப்படின்னு நம்ம எழுதலாமா? ஸோ அந்த டெரிவேஷன்லேயே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தோட வேல்யூ ஈக்குவல் டுன்னு சொல்லும்போது அந்த 1/4πε0 1/4πε0 கேன்சல் ஆகி Q1/R1 = Q2/R2 அப்படிங்கிறது வந்திருந்ததா? தட் இஸ் Q1/R1 = Q2/R2 அப்படின்றது வந்திருந்தது. ஓகே, இப்போ Q1ஓட வேல்யூ மட்டும் வேணும்னா இந்த R1 வந்து இந்த சைடு போயிடும். ஸோ R1/R2 into Q2 அப்படிங்கிறது வரும் Q1ஓட வேல்யூ. பட் ஃபார் த கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் சார்ஜ், பேசிக்காக எனக்கு டோட்டல் சார்ஜோட வேல்யூ என்னன்னு தெரியும், கேபிட்டல் Q = Q1 + Q2 அப்படிங்கிறது தெரியும். அப்போ எனக்கு இப்போ நான் வந்து ஏற்கனவே மேலே வந்து Q1ஓட வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுட்டேன். அப்போ நான் என்ன எழுதலாம் அப்படின்னா இதிலேருந்து நான் ஒரு Q1 எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ Q1 = எனக்கு என்ன வரும், கேபிட்டல் Q - Q2ன்னு வரும் இல்லையா? இதிலேருந்து இந்த Q1ஓட வேல்யூ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் Q - Q2 அப்படிங்கிறது வந்திருக்கும். சரியா? பை சப்ஸ்டிடியூட்டிங் இந்த அபவ் ஈக்குவேஷன். ஸோ இதை வந்து நான் அபவ் ஈக்குவேஷனில் கொண்டுட்டு போய் சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். ஓகே, ரெண்டுத்துலேயுமே நான் வந்து Q1 தானே கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ அதில் போய் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது Q - Q2 = R1/R2 into Q2 அப்படிங்கிறது வந்திருக்கும். இப்போ பேசிக்காக நான் ஃபஸ்ட்டே வந்து Q1 அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டேன். என்னது, R1/R2 into Q2ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் Q2ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். சரியா? ஸோ அதுக்கு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் Q2 இருக்குது, இங்கேயும் Q2 இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா Q = R1/R2 into Q2 + Q2 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இப்போ Q2வை காமனாக எடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும், R1/R2 + 1 into Q2 = Q அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு LCM எடுத்தீங்கன்னா R1 + R2 / R2 = Q2ன்னு வரும். சாரி, இன்ட்டு Q2ன்னு வரும். இந்த டேர்ம் அந்த சைடு போயிடுச்சுன்னா Q × R2/R1 + R2ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு Q2 அப்படின்னு வந்திருக்கும். கரெக்டாக? ஸோ இதுதான் இங்கே போட்டிருக்காங்களே. ஆக்சுவலி உங்களுக்கு கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்காங்க. ஓகேவா? ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்காங்க. சிம்பிள் தான் இதெல்லாம். ஓகே, ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணி Q2ஓட வேல்யூவும் எடுத்தாச்சு. இப்போது நான் வந்து Q1ஓட வேல்யூ Q2ஓட வேல்யூலாம் தானே கேட்குறாங்க. ஸோ இப்போ Q1க்கான Q2ஓட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா Q1க்கான ஃபார்முலா வந்து இது. ஓகே, நெக்ஸ்ட்டு Q2க்கான வேல்யூ வந்து இது. இப்போ சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா? Q2 = டோட்டல் சார்ஜ் அவங்க கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 100 நானோ கூலும் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் Q2 = 100 நானோன்னு 10⁻⁻⁹ வரும். R2ன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒன்றுத்தோட ரேடியஸ் என்ன கொடுத்துருந்தாங்க, 2ன்னு கொடுத்துருந்தாங்க. இன்னொன்றத்தோட ரேடியஸ் வந்து 8ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா R2ஓட வேல்யூ 2ன்னு எடுத்துக்கிறோம். R1 + R2ன்னு சொல்லும்போது 8 + 2ஓட வேல்யூ வந்து 10 அப்படின்றது வந்திருக்கும். சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும்னா இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கட் ஆகும். 2 × 10ன்னு சொல்லும்போது 20ன்னு வரும். இங்கே 10⁻⁻⁹ வந்து நானோ கூலும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். பிகாஸ் இட் இஸ் அ சார்ஜ், ஸோ வி நீட் டு ரைட் த யூனிட்ஸ் அஸ் கூலும். ஓகே, கிளியர். நெக்ஸ்ட் வந்து எனக்கு என்ன தெரியும், டோட்டல் சார்ஜே வந்து எனக்கு Qன்னு தெரியும். Q1 + Q2ஓட வேல்யூ தான் Qன்றது தெரியும். இப்போ எனக்கு Q2ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. அப்போ Q1 = Q - Q2ன்னு வரும். ஸோ Q - Q2 ஏற்கனவே வந்து Qவோட வேல்யூ என்னென்னு எடுத்திருக்கோம், 100 நானோ கூலும்லன்னு எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ 100 நானோ கூலும்னா × 10⁻⁻⁹ கூலும். அதில் இருந்து 20 நானோ கூலுமை வந்து நான் மைனஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும், 80 நானோ கூலும் அப்படின்றது வந்திருக்கும். ஓகேவா? 80 நானோ கூலும் அப்படின்னு வந்திருக்கும். சரி, ஓகே. இப்போ Q1 Q2ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, அதாவது σ1 σ2ஓட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ σ1ஓட வேல்யூ என்னது, Q1/4πR1². ஏன்னா நம்ம வந்து சாரி அந்த டெரிவேஷன்லேயே நம்ம எடுத்திருந்தோம். என்ன அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ σ1ஓட வேல்யூ மட்டும் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், Q1/4πR1² அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்.
ஸோ அது மூலயமா Q1 by 4 pi R1 square, Q2ஓட வேல்யூ sigma 2 is equal to Q2 by 4 pi R2 squareனு வரும். அப்போ sigma 1 is equal to Q1ஓட வேல்யூ என்னது, நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 80 நானோ கூலும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ 80 into 10 to the power of minus 9 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 4 into pi into R square. Q1ஓட இது வந்து 8 சென்டிமீட்டர். ஸோ அதனால் வந்து அது என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் அதை நம்ம மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும், சரியா? ஸோ அதனால் வந்து 8 சென்டிமீட்டராக இருக்கிறது மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணால் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பேசிக்காக மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், டெசிமீட்டர், மீட்டர், டெக்காமீட்டர், ஹெக்டாமீட்டர், கிலோமீட்டர், கீழேருந்து மேலே போன மல்டிப்ளிகேஷன், மேலேருந்து கீழே வந்தால் டிவிஷன். சென்டிமீட்டரில் இருக்குது, அதுலேருந்து நான் வந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ 10 100ன்னு வரும், டிவைடட் பை 100. ஸோ அப்போ எனக்கு இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆக்சுவலி ஆர் ஸ்கொயர், ஓகேவா? அதனால் உங்களுக்கு பேசிக்காக இப்போ வந்து 8 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது இருக்குது. மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 8 into 10 to the power of minus 2ன்னு வரும். ஸோ அதே வந்து ஸ்கொயரில் இருந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 8 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 64 into 10 to the power of minus 4 அப்படின்னு வந்திருக்கும், சரியா? ஸோ இந்த மாதிரி வந்துடுது. அதுக்கு பிறகு நீங்கள் அதை கேன்சல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த வேல்யூஸ் வரும். ஏற்கனவே வந்து இங்கே மேலே இருக்கிறதோட வேல்யூஸ் என்னது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கூலுமில் சொல்லுவோம். இந்த இடத்துல 4 pi கான்ஸ்டன்ட், அது ஒன்றுமே இல்லை. ஆர் ஸ்கொயர்னு சொல்லும்போது தட் இஸ் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ அது மேலே போயிடுச்சுன்னா கூலும் மீட்டர் பவர் -2. ஸோ அதை இங்கே அந்த யூனிட்ஸாக போட்டிருக்காங்க. ஓகே இப்போ நம்ம ஜஸ்ட்டு கேன்சல் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து இது திஸ் இஸ் 10 டைம்ஸ் அப்படின்னு வரும். 8 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் 8 8s are 64 அப்படின்றது வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த 10 எல்லாமே ஒன்றா சேர்த்து எழுதும்போது எனக்கு என்ன ஆகும், இங்கே 10 to the power of 1 minus 9 plus 4 அப்படின்னு வந்திருக்கோம். தென் இன்ட்டு 1 divided by 8 4s are 32 pi அப்படின்றது வந்திருக்கும், கரெக்டாக? ஸோ 32 pi அப்படின்னு வந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல 10 to the power of 1 minus 9 சொல்லும்போது -8, -8 plus 4னா -4 அப்படின்றது வரும். ஓகே, அடுத்தது நம்ம இதை வந்து கால்குலேட் பண்ணும்போது ஆக்சுவலி இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 பைன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து 3.14ன்னு எடுத்துகிட்டு 32 into 3.14ன்னு பண்ணும்போது எனக்கு 100.48ன்னு வருது, சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் 100.48 அப்படிங்கிறத போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 divided by 100.48 அப்படின்னு சொல்கிறது எனக்கு எந்த வகையில் இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து 100 மட்டும் வச்சுக்கலாம், ஓகேவா? இந்த 48 கூட நம்ம விட்டுறலான்னு வச்சுக்கோங்களேன். 100.48 தான் இருக்குது, ஸோ 100 மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும், இங்கே 10 to the power of -4 divided by 10 to the power of 2ன்னு வரும், which is equal to 10 to the power of -4 -2ன்னு வரும் மேலே கொண்டு வரும்போது. இப்போ 10 to the power of -6ன்னு வந்திருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10 to the power of -6. ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து இன்ட்டு 1ன்னு தானே வரும், ஏன்னா இந்த இடத்துல இன்ட்டு 1ன்னு வந்திருக்கும். ஸோ இங்கே 0.99 வந்து நீங்கள் லைக் எப்படி சொல்கிறது, ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 தானே வரும். ஸோ அதே வேல்யூஸ் தான் வருது. ரொம்ப இதுவாக எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் 1 எழுதுனீங்கன்னா கூட உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்ட் தான் போடுவாங்க. ரொம்ப நம்ம மெஷர் பண்ணணும்னு நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும், சரியா? ஸோ அல்லது உங்களுக்கு ரொம்ப கரெக்டான வேல்யூஸ் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த 1 divided by 100.48 வந்து நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், சரியா? ஸோ அதே மாதிரி இப்போ அடுத்தது சிக்மா 2ஓட வேல்யூ என்ன பண்ணணும், லைக் Q2 divided by 4 pi R squareன்னு வரும். ஸோ Q2ங்கிறது உங்களுக்கு 20 நானோ கூலும் அப்படின்றது வந்திருக்கு. டிவைடட் பை 4 pi into R ஸ்கொயர்னு சொல்லும்போது தட் இஸ் என்னது, 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 into 10 to the power of -4ன்னு வந்திருக்கும். ஸோ அடுத்தது எனக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல 4 ones are this is 5 times அப்படின்னு வரும். ஓகே, அப்போ 5 into 10 to the power of -9 into 10 to the power of 4 divided by 4 pi அப்படின்னு வந்திருக்கும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா 10 to the power of -5ன்னு வரும். இங்கே 5 divided by 4 into 3.14 அப்படின்றது வந்திருக்கும். ஸோ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா 4 into 3.14, 4 4s are 16, 1 4 1s are 4 5, 4 3s are 12, ரெண்டு நம்பருக்கு அப்புறம் புள்ளி வச்சா 12.56 அப்படின்னு வரும். இன்ட்டு 5 டிவைடட் பை 12.56. ஓகே, ஸோ அதுக்கு பிறகு இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம டிவைட் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ட்டு 100 பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ அப்போ வந்து இங்கே 500 ஆகும். இன்ட்டு 100ன்னு பண்ணும்போது உங்களுக்கு 1256 அப்படிங்கிறது மட்டும் வரும். ஸோ நான் அதை வந்து நான் டிவைட் பண்ணுறேன்.
1256 இங்கே வந்து 500 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ சரியாக வராது. நீங்கள் வந்து ஒரு ஜீரோஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா 0 பாயிண்ட்டுன்னு வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து 1250 அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா 1256 இன்ட்டு 3ன்னு பண்ணி பார்க்குறேன். 6 3 சால் 18 1, 5 3 சால் 15 16 1, 3 2 சால் 6 7, 3 1 சால் 3. ஓகே, ஸோ இதுக்கு பிறகு நான் வந்து 1256 இன்ட்டு 4ன்னு பண்ணுறேன். 6 4 சால் 24 2, 5 4 சால் 20 22 2, 4 2 சால் 8 9 10 1, 4 1 சால் 4 5, 5024ன்னு தாண்டி போயிடுது. அதனால் 3768க்கு நான் வந்து 3 டைம்ஸ்ன்னு எடுக்கிறேன். ஓகே, அதுக்கு பிறகு நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா this is 10 and this is 9, this is 9 and this is 4. ஸோ 10ல் 8 போயிடுச்சுன்னா 2, 9ல் 6 போயிடுச்சுன்னா 3, 9ல் 7 போயிடுச்சுன்னா 2 and 4ல் 1 போயிடுச்சுன்னா 1. ஓகே, திருப்பி ஒரு ஜீரோஸ் போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த இடத்துல வந்து 1256 இருக்குது, இங்கே 12320ன்னு இருக்குது. அப்போ அப்ராக்சிமேட்டாக இன்ட்டு 9 மாதிரி வருதுல்ல, அதனால் 1256 இன்ட்டு 9ன்னு பண்ணிக்கிறேன். ஸோ 6 9 சால் 54 5, 9 5 சால் 45 50 5, 9 2 சால் 18 23 2, 9 1 சால் 9 10 11. அது வந்து நியரெல்லாம் இருக்குல்ல 304 அப்படின்றது. ஸோ அதனால் 9ன்னு போட்டுக்கிறேன். இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு ஆக்சுவலி என்ன வருதுன்னா 0.39ன்னு வருது இன்ட்டு 10⁻⁻5ன்னு வந்திருந்தது. ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த -5 இருக்கு இல்லையா, அதனால் நான் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி கொண்டு வரும்போது 3.9. ஓகே, 3.9 இன்ட்டு 10⁻⁻6ன்னு வந்துடும். 3.9 இன்ட்டு 10⁻⁻6 கூலும் மீட்டர்ஸ் பவர் -2ன்னு வரும். ஸோ ரொம்பலாம் நம்ம கேல்குலேட் பண்ணிக்க வேண்டாம். 3.9ன்னு வரும்போது அது வந்து 4 ஆகும். ஓகேவா, இப்போது நம்ம வந்து சார்ஜ் டென்சிட்டியோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா இதை விட இது வந்து 4 டைம்ஸ் அதிகம்னு தெரியுது. இப்போ இது வந்து 0.99 இருக்கா, இது வந்து 1ன்னு எடுத்துக்கலாம், இது வந்து 4ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இதை விட இது வந்து 4 டைம்ஸ் அதிகம்னு தெரியுது, அதான் கொடுத்துருப்பாங்க. Q2ஓட சார்ஜ் டென்சிட்டி இஸ் 4 டைம்ஸ் கிரேட்டர் தேன் Q1. நோட் தட் த சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இஸ் கிரேட்டர் ஆன் த ஸ்மாலர் ஸ்பியர். இது பார்த்தீங்கன்னா இதுதான் ரேடியஸ் கம்மி. ஓகேவா, இதுதான் ஸ்மாலர் ஸ்பியர், இதுதான் கிரேட்டர் ஸ்பியர். இந்த ஸ்மாலர் ஸ்பியரில் தான் உங்களுக்கு அந்த சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அதிகமாக இருக்குது, கிரேட்டர் ஸ்பியரில் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்மாலர் ஸ்பியர் கம்பேர்ட் டு த ஹையர் ஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு த பொட்டென்ஷியல் ஆன் த போத் ஸ்பியர்ஸ் இஸ். இப்போ கடைசி எனக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, 2 ஸ்பேஸ்னு இருக்கிற பொட்டென்ஷியல் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் என்ன அப்படின்னா 2 பொட்டென்ஷியலுமே வந்து சேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீங்கள் ஒன்று கண்டுபிடிச்சா போதும். அதனால் VA = 1/4πε0 Q1/R1 வரும். ஸோ 1/4πε0 வேல்யூ என்னென்னா 9 × 10⁻9. ஸோ அதில் இருக்கிற சார்ஜ் Q1ன்னு சொல்லும்போது எனக்கு 80 நானோ கூலும்னு வந்தது. ஸோ அப்போ 80 × 10⁻−9 எடுத்துக்கிறேன். அதோட ரேடியஸ் வந்து 8 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 8 × 10⁻2 அப்படின்றது வரும். சரியா, ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம 8 1s this is 10 times அப்படின்றது வந்திருக்கும். தென் 10⁻9 + 1 - 9 + 2ன்னு வரும். அந்த 10 எல்லாம் ஒன்றா சேர்த்து எழுதும்போது இந்த வெறும் 10 இருக்குல்ல அதை வந்து 1ன்னு எழுதிக்கிட்டேன். ஸோ 10⁻−9 -9 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 10⁻3ன்னு வரும். சரியா, ஸோ இப்போ உங்களுக்கு இது எல்லாமே கேன்சல் ஆகிடுது. இங்கே வந்து ஒரே ஒரு 9 இருக்குது. அப்போ 9 × 10⁻3 வோல்ட்டுன்னு வருது. ஸோ 10⁻3 என்னது, தட் இஸ் கிலோ வோல்ட் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ அதனால் இந்த பொட்டென்ஷியல் வந்து என்னது 9 கிலோ வோல்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த சம்மை பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கேன்னு பயப்படுற மாதிரி தோணும். பட் ஆனால் ரொம்ப 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 சிம்பிளான சம். ஓகே, அவங்க கேட்டிருக்கிறது சார்ஜ், சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, பொட்டென்ஷியல். இப்போ நம்ம பொட்டென்ஷியலுக்கு ஃபார்முலா தெரியும், அதை போட்டாச்சு. அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். அந்த தியரி பார்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த ப்ராப்ளம் மட்டும் இல்லை, இதே மாதிரி என்ன ப்ராப்ளம் கொடுத்தாலும் நீங்கள் செய்வீங்க. ஸோ ரொம்ப கிளியராக இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்ராக்சிமேட் வேல்யூஸ் கூட எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.